அன்பு நேயர்களே, இனிய வணக்கங்கள் அனைவருக்கும். தனுசு ராசிக்கார அன்பு நேயர்களே, நம்ம இன்னைக்கு இந்த அழகான வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி, முருகரை மனதார புரிஞ்சுக்கோங்க. ஆழமா வணங்கிட்டு வந்து, அப்புறம் வீடியோவுக்குள்ள போகலாமே. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். இது நிச்சயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தனுசு ராசிக்கார அன்பர்கள், தாயைப் போல அன்பானவர்கள். இவங்க நட்புக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்கக்கூட இவங்க ஒரு சமயம் தயங்க மாட்டாங்க. இவங்க பொதுவா துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே நேரத்துல இவங்க கோபக்காரங்களா கூட இருப்பாங்க. அப்படி சில சமயம் கோபம் வந்தா, அது கொஞ்சம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இவங்க ஒருத்தங்கிட்ட பழகும்போது, அந்த நபர் படிச்சவனா, படிக்காதவனா, ஏழையா, பணக்காரனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த பாகுபாடையும் இவங்க பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் அன்பா பேசுவாங்க. ஒரே மாதிரி தான் இதமா பழகுவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி உண்மையானவர்கள். இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே, எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு முழுமையா புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாமல் நீரா மறையப் போகுது. உங்க வாழ்க்கையே முழுமையா அருமையான, சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய அழகான காலங்கள்ல உங்களை தேடி வந்து அன்பு காட்டப் போறாங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள், இனிய நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது. உங்களுடைய உடல்நிலை முழுமையா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இனிய திருமணம் நடக்கப் போகுதுங்க. குழந்தை பாக்கியம் எழாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க. தை மாதத்துல நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அருமையான நன்மைகள், சிறப்பான வாய்ப்புகள் நடக்கப் போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல உங்க மதிப்பு, மரியாதை ரொம்பவும் உயரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி வேலை தேடுறீங்களோ, அதே மாதிரியான சிறந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். நிலுவையில் இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். சேமிப்பு ரொம்பவும் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது ரொம்பவும் நல்லது. மனதார புரிஞ்சுக்கோங்க. காதல்ல இருந்த குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் தெளிவா மறையும். திருமண பேச்சு முன்னேற்றத்தோட முடியும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையா மறையப் போகுது. கணவன் மனைவி உறவு ரொம்பவும் சிறப்பா, இனிய மாதிரி இருக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷமான, மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகுது. உறவினர்களுடனான உறவு வழம்பா, அன்பா இருக்க போகுது. வீட்ல நல்ல செய்திகள் தேடி வந்து சேரும். மன அழுத்தம் குறைய போகுது. தன்னம்பிக்கை ரொம்பவும் அதிகரிக்க போகுது. ஆன்மீக எண்ணங்கள், சிந்தனைகள் அதிகரிக்க போகுது. உடல் சுறுசுறுப்பா, உற்சாகமா இருக்க போகுது. பழைய சோர்வு சோர்வு நீங்க போகுது. உணவு கட்டுப்பாடு வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு, முக்கியம். வியாழக்கிழமைகள்ல இந்த தை மாதத்துல சாய்பாபாவை மனதார வழிபாடு செய்யுங்க. அது உங்க வாழ்க்கைய அருமையா மாற்றிடம். ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும், கவலைகளும் கரைஞ்சு போயிரும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், முன்னேற்றம்,
மன அமைதி தரக்கூடிய அற்புதமான மாதமா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள், சோகங்கள் குறையப் போகுது. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை, உற்சாகம் பறக்கப் போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள், நிகழ்வுகள் வரப்போகுது. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கத் தொடங்கப் போகுதுங்க. பணவரவு மேம்படப் போகுது. கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கப் போகுதுங்க. நல்ல மனுஷனோட அன்பான நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப் போகுது. மறைந்திருந்த திறமைகள், அழகான திறன்கள் வெளிப்படப் போகுது. வேலை, வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள், சிறப்பு வாய்ப்புகள் வரப்போகுது. தேவையில்லாத உறவுகள் தானா விலகப் போகுது. மன உறுதி, தைரியம் அதிகரிக்கப் போகுது. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வு கிடைக்கப் போகுது. ஆன்மீக சிந்தனை, பக்தி அதிகரிக்கப் போகுது. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்கப் போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது. வாழ்க்கையில தெளிவு, அமைதி ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அருமையான மாற்றங்கள் வரப்போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே முழுமையா நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள். உங்கள் வாழ்க்கை அருமையான, சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. நீங்க இந்த தை மாதத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க. கோவமா பேசாம, சொற்களை கட்டுப்பாட்டோட அன்பா பேசி பழகிக்கோங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுத்தல், வாங்கல் கவனத்தோட இருந்துக்கோங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா, இதமா பேசுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம். ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம். சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம். நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம். கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக் கொள்ளாதீங்க. பொறாமை, ஒப்பீடுகளை தவிர்த்திருங்க. பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. பெற்றோர், மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. அப்பதாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கி கொள்ளாமல் இருக்க முடியும். இந்த தை மாதத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள் 2ஆம் இடத்துல இணையறதுனால தனயோகம் உண்டாகுது. செவ்வாய் உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், கட்டுமான துறையில நல்ல லாபம், சிறப்பு லாபம் கிடைக்கும். அரசு பணி, பெரிய கான்ட்ராக்டுகள் மூலமா வருமானம் வர வாய்ப்பிருக்கு. 7ஆம் பாவ அதிபதியான புதன் பகவான் தேவையற்ற செலவுகளை தூண்டுவாரு. நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது, ஆடம்பர பொருட்கள் வாங்குறது போன்ற விஷயங்கள்ல கவனம் தேவை. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புல கவனம் செலுத்தணுங்க. தனுசு ராசிக்காரங்க சேமிப்பை தொடங்க இது ஒரு அற்புதமான சிறந்த நேரமா இருக்கு. சிறு சேமிப்பு திட்டங்களான ரெகுலர் டெபாசிட், எஸ்ஐபி போன்றவற்றில் நீங்க முதலீடு செய்யலாங்க. பணத்தை சேமிக்கிறது ஒரு பெரிய சாதனைங்க. அதனால சேமிப்புல கவனம் செலுத்துறது ரொம்பவும் அவசியம், முக்கியம். இது நாள் வரைக்கும் உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகளும், கனவுகளும் முழுமையா நிறைவேறப் போகுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையா, கவனமா செயல்படுவது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும்போது கவனம் தேவைங்க. மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பண வரத்து நன்றா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க.
தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. வேலைய விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிரலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உங்க மனசுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மனசை தளர விடாம உற்சாகமா இருக்க கத்துக்கோங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க. அச்சப்பட வேண்டாம். குடும்பத்தில் அமைதி குறையலாம், பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாம உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளப் போறீங்க. கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடையப் போறீங்க. மேலதிகாரிகளின் மூலமா நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ, அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்ல துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய சிறந்த மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நன்றி. வணக்கம். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு, அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு, ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்த நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க. குலம் தலைக்கு முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும், என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். அன்பு தனுசு ராசி நேயர்களே, இந்த அருமையான தை மாத அந்திம பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. நன்றி, இனிய வணக்கம்.